Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா chapter 1 நம்பர்ஸ்ல exercise 1.1ல objective type questions வந்து சால்வ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே 13 क्वेश्चन வரைக்கும் சால்வ் பண்ணி நம்ம வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். நீங்க போய் பாருங்க. இப்போ 14th क्वेश्चन பாருங்க. 1 billion is equal to எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 100 crore, 100 million, 100 lakh, 10,000 lakh கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க இது வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டம் இது வந்து இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் இந்தியன் சிஸ்டம்ல இன்டர்நேஷனல் சிஸ்டம் 1 எல்லாம் வந்து சேமா தான் வரும் 1 10 100 1000 10000 இங்க நம்ம லாக் சொல்லும்போது அங்க வந்து என்ன சொல்லணும் 100,000 இங்க 10 லாக்னா அங்க மில்லியன் இங்க crore-னா 10 மில்லியன் 10 crore-னா 100 மில்லியன் அப்ப 1 பில்லியன் எவ்வளவு வருது நமக்கு ஆன்சர் வந்து 100 crore இது உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா நீங்க டக்குன்னு வந்து சொல்லிடலாம் அப்ப 1 பில்லியன்ங்கிறது எவ்வளவு 100 crore புரிஞ்சுதா உங்களுக்கு அப்ப 1 billion is equal to 100 crore இந்த ஆன்சர் இப்போ அடுத்ததா இந்த क्वेश्चन பாருங்க the successor of 10 million is எவ்வளவுன்னு கேக்குறாங்க இப்ப successor of 10 millionங்கிறது என்னது successor வந்துனா அடுத்த நம்பர் தான் அப்ப 10 million 1 தான் ஆன்சர் இப்போ இது வந்து எது வந்து 10 million கண்டுபிடிக்கணும் இது பாருங்க என்ன நம்பர் என்னட்டு இது 1 10 100 1000 10,000 100,000 இது மில்லியன் சோ இது 1 மில்லியன் தான் வருது நமக்கு என்ன 10 மில்லியன் 1 தான் ஆன்சர் இல்லையா அப்ப நெக்ஸ்ட் இத செக் பண்ணி பார்க்கலாம் 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப ஆன்சர் வந்து B தான் இதுக்கு வந்து ஆன்சர் 10 மில்லியன் 1 இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the difference between the successor and the predecessor of 99,999 is அப்படினு கேட்டிருக்காங்க இந்த நம்பர் மட்டும் இல்ல எந்த நம்பரா இருந்தாலும் சக்சஸருக்கும் predecessorக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கும் 2 தான் உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுதா அதாவது சக்சஸர்னா அடுத்த நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துட்டீங்கன்னா சக்சஸர்னா என்னது 3 அதே 2 க்கு வந்து predecessor வந்து 1 இல்லையா அப்ப அது டிஃபரன்ஸ் என்ன வரும் 3 - 1 வந்துட்டு 2 அப்போ எந்த நம்பரோட நீங்க சக்சஸர் predecessorோட டிஃபரன்ஸ் கேட்டாலும் ஆன்சர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு என்ன 2 தான் புரியுதா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க the expanded form of a number அப்படினு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்திருக்காங்க இப்போ வந்து இது வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுத சொல்றாங்க இல்லையா இது எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எந்த இடத்துல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் இல்லையா இப்போ பாருங்க இது எக்ஸ்பாண்ட் எப்படி பண்ணானா 6 into 1 lakh plus 7 into 10,000 plus 0 into 1000 plus 9 into 100 plus 0 into 10 plus 5 into 1 இது ஆன்சர் இல்லையா இப்போ இதுல வந்து எது வந்து ஆன்சர் நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து என்னது 10,000 10,000 சோ அப்ப இது ரெண்டும் வராது இந்த क्वेश्चन பாருங்க இது வந்து லாக்கா 10 lakh கொடுத்திருக்காங்க இல்லையா அப்ப இது வந்து ஆன்சர் வராது இப்ப இது செக் பண்ணி பாருங்க அப்ப 6 into 1 lakh plus கரெக்ட்டா போட்டுருக்காங்க 7 வந்து 10,000 இடத்துல இருக்குது அதனால 7 into 10,000 plus 0 வந்து எங்க இருக்கு 1000 இடத்துல இருக்கு 9 வந்து 100 பிளேஸ்ல இருக்குது அதனால 9 into 100 plus 0 into 10 plus 5 into 1 அப்ப வந்து 17th क्वेश्चन வந்து ஆன்சர் வந்துட்டு என்னது D தான் ஆன்சர் புரிஞ்சுதா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம எக்ஸர்சைஸ் 1.1ல இருக்கிற எல்லா क्वेश्चनனும் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் பத்தி பார்க்கலாம் அது ஒரு நம்பர் வந்து எப்படி கம்பேர் பண்ணனும்னு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம்